ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நம்ம துதிப்போம், சோத்தரிப்போம். நம்ம ஆண்டவர் கடந்து வரும்படியாகவே முழங்கால் படியிட்டு கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தெய்வமே, அப்பா எங்கள் மத்தியில் நீ கடந்து வாங்கப்பா. ராஜாதி ராஜாவே, சர்வ வல்லவரே, அப்பா அப்பா வானத்தையும் பூமியும் ஆண்டவர் உண்டாக்குன தெய்வமே, நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, அப்பா தகப்பனே, சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆராதனை முழுவதும் பரிசுத்த ஆவினாலே ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா. தகப்பனே, சோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முழங்கால் படியிட்டு கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஆண்டவர் நம்ம கர்த்தாவே கடந்து வரும்படியாகவே அப்பா நம்முடைய ஆராதனையிலே ஆண்டவர் கடந்து வரும்படியாகவே கர்த்தர் நீ கிரியை செய்யுங்கப்பா. தகப்பனே, சோத்தரிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தாவே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன ஆண்டவர் மத்தியிலே கர்த்தாவே கடந்து வரும்படியாகவே ஆண்டவரே ஆராதனை முழுவதும் ஆண்டவருக்காகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அப்பா எங்கள் மத்தியில் நீங்கள் அசைவாடுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் கர்த்தாவே தேவன், ஆண்டவரே எங்கள் மத்தியில் கர்த்தாவே அப்பா தேவன் கிரியை செய்ய வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஏற்ற வார்த்தை ஆண்டவரே, எங்கள் பரலோகத்து தேவன் கடந்து வாங்கப்பா. ராஜாதி ராஜா, சர்வ வல்லவர், மகிமையான தேவன், இரக்கத்தின் தேவன், ஹல்லேலூயா, எங்கள் மத்தியிலே கடந்து வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனை முழுவதும் ஆண்டவர் எங்களோட ஆண்டவர் நீ பேசுகிறாக. ராஜாதி ராஜா, சர்வ வல்லவர், ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே அப்பா பரிசுத்தரே, எங்கள் மத்தியிலே கர்த்தாவே கடந்து வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே கர்த்தாவே ஏற்ற வார்த்தை ஆண்டவரே அப்பா தேவாதி தேவன் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய ஆராதனையிலே உம்முடைய பிரசன்னத்தால் நேப்புங்க அனுப்பா ஆண்டவரே. அப்பா தேவன் எங்களோட பேசுவீராக. ஆண்டவரே, தேவன் எங்களோட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. துதி மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, தூயவரே, அப்பா நாங்கள் துதிக்கிறோமே கர்த்தாவே. ஆண்டவரே, ஏற்ற வார்த்தை ஆண்டவரே அப்பா எங்களோட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே அசைவாடுங்கப்பா. ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னாலே ஆண்டவர் நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே அசைவாடுங்க ஆண்டவரே, எங்களோட பேசும் ஆண்டவரே, எங்களோட பேசுங்க ஐயா. தகப்பனே, சோத்தரிக்கிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவர் எனக்காக மரித்து ரத்தத்தை சிந்தினவரே அப்பா, உம்முடைய ரத்தம் சிந்தல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாதப்பா கர்த்தாவே. அப்பா தகுதி இல்லாதவனே கர்த்தாவே, தேவ சமூகத்திலே ஆண்டவரை கொண்டாந்தீரே அப்பா. உம்முடைய ஆராதனையிலே எங்கள் கர்த்தாவே தேவன் ஆண்டவரே அசைவாடுங்கப்பா. எங்களோட பேசும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வேதத்தை ஆண்டவரே, வேதத்தின்படி எங்களோட பேசுவீராக. வேதத்தை அறிவாய், வேதம் உன்னை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே அப்பா சோதரையா, எங்களோட ஆண்டவர் பேசுகிறாக. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் கடந்து வந்து ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யப்பா. எங்களோட இருக்கிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன் கைவிடுவதும் இல்லை சொன்ன தேவன் ஆண்டவரே எங்களோட பேசுகிறாங்க ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, அப்பா தேவாதி தேவன் ஆண்டவரே, தேவன் கிரியை செய்யுங்கப்பா. தகப்பனே, சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆவியானவர் மத்தியில் கர்த்தாவே கடந்து வாங்க ஆண்டவரே. அப்பா தேவா கர்த்தாவே, அப்பா உங்களுடைய வார்த்தையினாலே ஆண்டவரே எங்கே பேசுங்கப்பா. வார்த்தையினாலே பேசுகிற தெய்வமே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா கர்த்தாவே. அப்பா அந்த ஆராதனை முழுவதும் உங்களுடைய பிரசனால் நிரப்பி எங்கள் மத்தியிலே ஆண்டவர் பேச முடியாது. நான் தகவனே கர்த்தாவே, தேவாதி தேவன் ஆண்டவரை நல்ல ஆண்டவரை சோதரிங்க தாவே. உங்களுடைய பாத்திரம் நாங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இரட்சகர் இயேசு நாமத்தில் பிதாவே. இது பாடல் புத்தகத்தில் பாடல் எண் 39. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் நல்லவரே, எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன்.
நன்றி நன்றி கோடி நன்றி 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 கோடி நன்றி. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் நல்லவரே. எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் நல்லவரே. எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். தடுமாறி போன நிலையில் தாங்கி நீரையா. தடுமாறி போன நிலையில் தாங்கி நீரையா. தகப்பனை போல் பரிவு காட்டி தூக்கி நீரையா. தகப்பனை போல் பரிவு காட்டி தூக்கி நீரையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் நல்லவரே. எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் நல்லவரே. எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். மங்கி மங்கி எரிந்த திரியை அணைக்காதிருந்தீர். மங்கி மங்கி எரிந்த திரியை அணைக்காதிருந்தீர். நெறிந்து போன நாணல் வாழ்வை முறிக்காதிருந்தீர். நெறிந்து போன நாணல் வாழ்வை முறிக்காதிருந்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் நல்லவரே. எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் நல்லவரே. எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். ஆதி அன்பு எனக்குள்ளே குறைந்து போனதே. ஆதி அன்பு எனக்குள்ளே குறைந்து போனதே. ஆனாலும் அன்பு வைத்து நன்மை செய்தீரே. ஆனாலும் அன்பு வைத்து நன்மை செய்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் நல்லவரே. எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் நல்லவரே. எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். உம் சத்தம் கேட்டு சித்தம் செய்ய மறந்தேன் ஐயா. உம் சத்தம் கேட்டு சித்தம் செய்ய மறந்தேன் ஐயா. ஆனாலும் சகித்து கொண்டு நடத்தி நீரையா. ஆனாலும் சகித்து கொண்டு நடத்தி நீரையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் நல்லவரே. எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் நல்லவரே. எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன். உயிரோடு இருக்கும் வரை உம்மை பாடுவேன். உம் அதிசயங்களை என்னாலும் எடுத்து சொல்லுவேன். உம் அதிசயங்களை என்னாலும் எடுத்து சொல்லுவேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் நல்லவரே. எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் நல்லவரே. எப்படிப்பா உமக்கு நான் நன்றி சொல்வேன். பாடல் புத்தகத்தில் பாடல் எண் 200. நம்முடைய பாடல் புத்தகத்தில் பாடல் எண் 200. கரங்களை தட்டி பாடலின் பொருள் உணர்ந்து அர்த்தத்தை உணர்ந்து பாடுவோம். கர்த்தரின் கை குறுகவில்லை. கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை. கர்த்தரின் வாக்கு மாறிடாதே.
சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே நாம் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரனே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரனே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். 2024 புது வருட ஆராதனை பாடல் தாளிலே 4வது பாடல். எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்லுவோம்.
இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும், எல்லாராலும் நான் தள்ளப்பட்டாலும் அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர். அன்பான தேவனே என்னை உயர்த்தினீர். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. முழங்கால் என்று பாடுவோம். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்த போதெல்லாம் கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது. கனிவோடு உந்தன் கரம் என்னை அணைத்தது. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே அந்தகாரமே என் வாழ்க்கையானது, அந்தகாரமே என் வாழ்க்கையானது. விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே, விளக்கேற்றி வைத்த என் அன்பு தெய்வமே. உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன், வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மை உயர்த்துவேன்,
வாழ்கின்ற நாளெல்லாம் உமக்காய் ஓடுவேன். இயேசுராஜனே உம் திவ்ய கிருபையே பட்டு போன எந்தன் வாழ்வை செழிக்க வைத்ததே. இயேசுராஜனே எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில் இருந்த என்னையும் ஆண்டவர் தேடி வந்தார். நான் தேடி சென்ற மனிதர்கள் எல்லாம் என்னை தள்ளினார்கள். ஆனால் நான் தேடாத, நம்பாத, விரும்பாத தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். அப்படித்தானே அன்பானவர்களே? அவர் ஒருவேளை தேடி வராதிருந்திருந்தால் என் நிலைமை என்னவாகி இருக்கும்? இன்றைக்கு ஜீவனோடு கூட நான் இருந்திருப்பேனா? சற்று யோசித்து பார்ப்போம். என்றைக்கோ வாழ்க்கை முடிந்திருக்க வேண்டும். அவர் என்னை தேடி வந்து தம்முடைய சொந்த பிள்ளையா ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே. அப்படிப்பட்ட பாக்கியம் பெற்ற நாம் இன்றைக்கு எந்த அளவுக்கு அவரை சார்ந்து வாழ்கிறோம்? எந்த அளவிற்கு அவரை பற்றி கொண்டிருக்கிறோம்? எது நடந்தாலும் என் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். எது நடந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பார். அந்த விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? யோசித்து பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உம்முடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் என் மீது அனுப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் எங்கள் மீது அனுப்புங்கப்பா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கவனம் கர்த்தருக்காக வாழ்வேன் என்று அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய கவனம் எங்கே இருக்கிறது? எதிலே இருக்கிறது? நம்முடைய ஆசை பூமிக்குரியதா இருக்கிறதா? தேவனுக்குரியதா இருக்கிறதா? தேவனுக்குரிய விருப்பங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்குள் இருக்கும்போது பூமிக்குரிய அத்தனை காரியங்களையும் அவர் தானாகவே நமக்கு கொடுத்து விடுகிறார். அதுதான் உண்மை.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம், உங்களுடைய தேவைகள் எல்லாம், உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். என்ன தேவையோ அதை கூடுதலாகவே கொடுப்பேன் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்கு. அது எப்பொழுது தேவனுக்கு அடுத்த விருப்பங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே அதிக கவனம் இருக்கும்போது பூமிக்கு அடுத்த காரியங்களை கர்த்தர் கேட்காமலேயே கொடுத்து விடுகிறார். ஆண்டவரே, தகப்பனே, நான் அப்படியே வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கு காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போய்விடும், கலைந்து போய்விடும், மறைந்து போய்விடும். இன்றைக்கு தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போய்விடும். மறையாதது, குறையாதது, மாறாதது எல்லாமே தேவனுடைய அன்பு ஒன்றுதான். அந்த தேவ அன்பை முக்கியப்படுத்துவோம். காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்தே போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கதான், என் தேவை நீங்கதான், என் சொந்த நீங்கதான், என் சொத்து நீங்கதான். என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்த நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. வார்த்தையினால் பாடுவது அது எல்லாருக்கும் எளிது. வாழ்க்கையிலிருந்து பாட வேண்டும், வார்த்தையிலிருந்து அல்ல, வாழ்க்கையிலிருந்து பாட வேண்டும். என் வாழ்க்கையை நான் அப்படித்தான் வைத்திருக்கிறேன், என் வாழ்க்கையை நான் அப்படித்தான் ஆண்டுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறேன். வாழ்க்கையிலிருந்து வாழ்ந்து காண்பிக்கிற வாழ்க்கையிலிருந்து, அனுபவத்திலிருந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய எல்லா நிலைமையிலும் நான் உம்மையே உறுதியாய் பற்றி கொண்டு உமக்காக வாழ என்னை இன்னும் பழக்கப்படுத்துங்க ஐயா. எனக்கு இன்னும் பயிற்சிகளை கொடுங்க ஆண்டவரே. கேட்போமா? நான் இன்னும் அந்த பாதையில் முழுமையாக கடந்து வரவில்லை. நான் இன்னும் அந்த பாதையில் சரியாக நடக்க இன்னும் எனக்கு பழக்கம் வரவில்லை. எல்லா நிலைமையிலும் உம்மையே பற்றி கொண்டு வாழக்கூடிய, உம் பின்னே செல்லக்கூடிய அந்த அனுபவத்தில் என்னை நான் கவனமாக வைத்துக்கொள்ள எனக்கு இன்னும் அனுபவங்களை கற்றுத்தாரும் ஐயா. கேட்போமா? ஆமென், அல்லேலூயா. ஆமென், 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 அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ லார்ட் ஜீசஸ், தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென்.
என்னதான் நானால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. என்னதான் நானால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் நானால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. என்னதான் நானால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். காடு மேடு கடந்து சென்றாலும் கரம் பிடித்தென்னை நடத்துகின்றாரே. காடு மேடு கடந்து சென்றாலும் கரம் பிடித்தென்னை நடத்துகின்றாரே. ஆறுகளை கடக்கும் போதும் மூழ்கி நானும் போவதில்லை. அக்கினியில் நடக்கும் போதும் எரிந்து நானும் போவதில்லை. எரிந்து நானும் போவதில்லை. எரிந்து நானும் போவதில்லை. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. என்னதான் நானால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன. மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன. பரிசுத்தரின் பின்னே செல்வேன், திரும்பி நானும் பார்க்க மாட்டேன். எனது ஜீவன் உமது கரத்தில் ஒருவரும் பறிப்பதில்லை. ஒருவரும் பறிப்பதில்லை. ஒருவரும் பறிப்பதில்லை. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. என்னதான் நானால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார்.
தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை நிற்கிறார். தேவாதி தேவன் நமக்கு துணை இருக்கிறார். விடுதலையோடு கூட கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென், 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 அல்லேலூயா. வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 இயேசுப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைபட வேண்டும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. தேவனே நீர் எங்களோடு அசைவாடும்படியாய் கேட்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே நீர் இந்த இடத்துல கடந்து வர வேண்டும்படியாய் கேட்கிறோம் ஆண்டவரே. பாவிகளாக எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்களை நீர் மாற்றுங்க. எங்களுடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்படட்டும், எங்களுடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்படட்டும், எங்களுடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே உமக்குள்ளாக புதுப்பிக்கப்படட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் கடந்து வாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீர் கடந்து வாரும் அப்பா. தேவனே நம்மள அநேகர் இயேசுவே தேவனே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நம்மள அநேகர் துக்கமான நேரத்தில் தேவனை நோக்கி கூப்பிடுவோம், தேவனோடு இருப்போம். ஆனால் சந்தோஷமான நேரத்தில் தேவனை மறந்துடுவோம். இப்போ நம்ம பாடின பாடல் போல் சந்தோஷமானாலும் துக்கமானாலும் என் தேவனை நான் முன் நிறுத்துவேன் என்று ஒப்பு கொடுத்து திரும்பவுமாக இந்த பாடலை பாடுவோமா? துக்கம் என்ன, துக்கமாக இருந்தாலும் என்ன சந்தோஷமான நிகழ்வுகளாக நம்ம குடும்பத்தில் இருந்தாலும் தேவனை, இயேசுவை, பரிசுத்த ஆவியானவரை முன் நிறுத்துவேன் என்று விசுவாசத்தோடு பாடுவோமா? என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன் தானே, சாவு
உணர்த்தணும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை எல்லா நாளும், எல்லா நிமிடமும், எல்லா நொடி பொழுதும் நான் உணரக்கூடிய மகளாய், மகனாய் என்னைய மாற்றும் என்று கேட்போமா? தேவனே, எல்லா நேரங்களிலும் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாய் நாங்கள் காணப்பட்டிட உதவி செய்யும் ஆண்டவரே. இசப்பா, நாங்கள் மண்ணானவர்கள், அநேக நேரங்கள் உண்மை மறந்து போயிருக்கோம் அப்பா. அநேக நேரங்கள் உமக்கு துரோகம் பண்ணியிருக்கோம் ஆண்டவரே. எங்களுடைய துரோகங்களை ஒரு தயவாய் மன்னிங்க. எங்களுடைய குறைவுகளை நீர் நினையாமல் எங்களிடத்தில் நீர் கடந்து வரும் ஆண்டவரே. எங்களிடத்தில் நீர் கடந்து வாரும் அப்பா. பரலோகத்தின் தேவனின் இந்த வேலையில் அசைவாடும் ஆண்டவரே. அப்பா, பாவிகள் தகப்பனே நாங்கள், ஆனாலும் எங்களை நீர் நினைத்து அப்பா, எங்களை நீர் நினைத்து, நாங்கள் மண் என்று நீங்கள் நினைத்து எங்களிடத்தில் கடந்து வாங்க. தூய ஆவியானவரே, இதோ இந்த வேலையில் உண்மை வரவேற்கிறோம். தூய ஆவியானவரே, நீர் வாரும் அப்பா. நீர் வாரும், நீர் வாரும், நீர் கடந்து வாரும், நீர் கடந்து வாரும். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் புதுப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவனே, உங்களுக்காக வாழ வேண்டும் என்ற வைராக்கியத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுங்க ராஜா. இயேசுவே, பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்களோடு இருந்து நிறைவாய் காணப்பட்டு நாங்கள் உமக்காக எழும்பி நிற்கிறவர்களாக அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் தவறி போகிறோம் ஆண்டவரே, நாங்கள் விழுந்து போகிறோம். உலகத்தை பார்க்கும் பொழுது நாங்கள் உலகம் பின்னாக போகிறோம், திரும்பி பார்த்து ஓடிடுறோம் ஆண்டவரே. ஆனால் எங்களை தயவாய் மன்னிங்கப்பா. எங்களை நீர் மன்னிங்க ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசனத்தினால நிரப்புங்க அப்பா. உம்முடைய பிரசனத்தினால் நிரப்புங்க. உம்முடைய கிருபையினால நிரப்புங்க ஆண்டவரே. எங்களை மன்னித்து நீர் இடைப்படுவீராக. எங்களை நீர் மன்னித்து நீர் இடைப்படுவீராக ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் நிரப்பும், 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 நிரப்பும். உங்களை போல எங்களை மாற்றும் ஆண்டவரே. உங்களை போல எங்களை மாற்றும் அப்பா. இந்த பூ உலகத்தில் உமக்காக சாட்சியாய் வாழக்கூடிய வாழ்க்கையை தாங்க ஆண்டவரே. இயேசுவே, உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க, உதவி செய்யும், உதவி செய்யும் ஆண்டவரே. உதவி செய்யும் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏசையா, உமக்கு நன்றி. தேவனே, உமக்கு நன்றி. யாரும் வெட்கப்படாமல், கூச்சப்படாமல் தேவனை நோக்கி மாத்திரம் கூப்பிடுவோம். பக்கத்தில் பார்க்காம, சைடில் பேசாமல், கண்களை மூடி தேவன் இந்த இடத்துல வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆராதிப்போம். தேவனே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவனே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதும் ஆகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலை. தேவனே, ஜீவனே, தேவனே, என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. தேவனே, என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமா? உன்னத தேவன் நீர் என்னை தேடலாகுமா? உம்மோடு நான் வாழ முடியுமா? உம்மோடு நான் வாழக்கூடுமா? பாவி என் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே. சித்தம் என் மீது வைத்திட்ட பின்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ தெரியலையே. தேவனே, ஜீவனே, தேவனே, என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே.
தேவனே என் ஜீவனே, இயேசுவே வழி சத்தியமே. பாவிகளாகிய நமக்கும் 3 வேளை உணவு கொடுக்கிறார், உடுக்க நல்ல உடை கொடுக்கிறார், ஹல்லேலூயா. தங்குறதுக்கு இடம் கொடுக்கிறார். இது இல்லாம எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஆனா பாவிகள் நம்ம மேல சித்தம் இருக்குன்னு தெரிஞ்சும் அதை அலட்சியப்படுத்தின நாட்கள் உண்டு. நீங்களும் நானும் எத்தனையோ நாட்கள், எத்தனையோ நிமிடங்கள் அலட்சியப்படுத்தியிருக்கோம். அவைகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு, மண்ணான நானும் உங்களுக்காக வாடணும்ப்பா, என்னோட குறைவுகளை மாற்றுங்க, நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியல என்று சொல்லி ஆண்டவரிடத்துல ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுப்போமா. ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு இணைந்து உறவாடுவோமா. இந்த நேரத்தில் தேவனே என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, தேவனே இவ்வளோ நாட்கள் நான் வீணாய் கழித்தது அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவ பிள்ளையே, உன்னுடைய உள்ளான இருதயத்தில் உன் குறைவுகளை எண்ணி, உன்னுடைய வீழ்ச்சிகளை எண்ணி, விழுந்து போன நிலைமை எண்ணி சோர்ந்து போயிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் நிலைமை நன்றாய் அறிந்திருக்கிறேன். உன் இருதயத்தின் ஆழத்தில் உடைந்து போன நிலைமையில் காணப்படுகிற உன் நொறுங்குண்ட இருதயத்தை காண்கிறேன். இப்போது உன்னை நேசிக்கிறேன். என்னுடைய சமூகத்தில் அதிக நேரம் காத்திருக்க பழகாததினால் உன் வீழ்ச்சிகள், உன் தோல்விகள் தொடர்கிறது. இந்த நாளிலே தீர்மானம் எடுத்து கடந்து செல். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தை சார்ந்திருப்பேன் என்ற ஒரு அர்ப்பணிப்போடு கடந்து செல். நீ எழும்பி பிரகாசிப்பாய். அநேகர் உன் வெளிச்சத்தின் மூலம் வெளிச்சத்தை காண்பார்கள். இந்த நாளிலே என்னுடைய சமூகத்தில் காத்திருக்க பழகு, அர்ப்பணித்து கடந்து செல். இனியும் அலட்சியமாய் இராதே என் சமூகத்தை தேடுவதிலே என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபே, யாக்கோபே, என் யாக்கோபே, என்
யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவே, நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன், நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய். உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன், உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன். என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை, உனது முகம் இனி செத்து போவதில்லை. உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை, உனது முகம் இனி செத்து போவதில்லை. நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். ஊரபக்கரதி சந்துர பரிபதூர பலபாம் ரிதிலி அந்துர பரிமா ஷரதில பரபரபா ரிக்கவோரி அந்துர கமௌரி பிக்கரதுல பரி அந்துர பலதில பரபா. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள், ஆவியாருடைய தொடுதலை உணர்கிறவர்கள் விடுதலையோடு கூட அந்நிய பாஷையிலே கர்த்தரை ஆராதிப்போம். அபிஷேகம் பெறாதவர்கள் ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுத்து கர்த்தரை ஆராதிப்போம். ஓ ரீக்க மௌரி பிக்க பாரது ரீக்க மௌரி அங்கபாதி கமௌர பலரி பலபா திஷபாரதுல பரி பபபா ரிமாதுர பரி அந்துரக்க மௌரி பிலிபி கியாது மௌரி பிக்கபோர பரபா ரிஷபரதி வாரபரது ரிமௌரி அந்துரக்க மௌஷ் திஷபால பரதி லரிபி ரிபி பிக்கபோரி அங்கரதி பலபரபா ரிதிலி அந்து மைக்கரது ரிபிலிக்கபரதுல பரி அங்கரதில பரபா ரிஷபரரி பலபரிபா ரிதிலிக்க மௌரி அங்கரதில பரபா. எங்கள் பரலோகத்தின் தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆராதனை மீதமான ஒவ்வொரு பகுதியும் உடைய கருத்தரை கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியில் இருந்து எங்களோடு இருந்து தொடர்ந்து ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் நின்றபடியே வேத பகுதிக்கு நேராக கடந்து செல்லுவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 24 முதல் 42 வரை நாம் வசன பிரதி வசனமாக மாறி மாறி வாசிக்கலாம். வேதத்தை எடுத்து வைத்து கொள்ளுங்கள். வேதத்தை வாசிக்கும் போது எல்லாரும் கவனிக்கணும். வேதம் இல்லாதவங்க இருக்கிறவங்கள்ட்ட பார்த்து கவனித்து படியுங்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 24 to 42. இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற
சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்டபொழுது இது என்னமாய் முடியுமோ என்று அவர்கள் குறித்து கலக்கமடைந்தார்கள். அப்பொழுது ஒருவன் வந்து, இதோ நீங்கள் காவலில் வைத்த மனுஷர் தேவாலயத்திலே நின்று ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்தான். உடனே சேனை தலைவன் சேகவருடைய கூட போய் ஜனங்கள் கல்லெறிவார்களே என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான். அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமையும் உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்களே என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருள பரிசுத்தாவியும் சாட்சி என்றார்கள். அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கம் அடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கணம் பெற்ற நியாயஸ்தாரியாகிய கமாலியல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போக சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் நாட்களுக்கு முன்பே தெய்தாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததனால் ஒழிந்து போகும். தேவனால் உண்டாயிருந்ததேயானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். தேவன் கொடுத்த வேத பகுதியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.